தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. இயேசுவே, நீங்கள் சொன்னீங்களே, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி எங்களை செழிப்பான பகுதியாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இயேசப்பா செழிப்பான பகுதியாக எங்களை நீர் வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க தகப்பனே. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கட்டும். தோல்வி இல்லாத ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். கடந்த 24வது வருடங்களிலே கிடைக்காத நன்மைகள் இந்த ஆண்டிலே கிடைக்க வேண்டும். ஏமாற்றப்பட்ட காரியங்கள் திரும்பி வர வேண்டும். எதெல்லாம் இழந்திருக்காங்களோ அதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறேன். இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 2024வது ஆண்டு சில நன்மைகள் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த ஆண்டிலே அந்த நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க செய்வார். பல ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்தது உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அந்த ஆண்டு கிடைக்கும். சிலது தாமதமாகலாம், அதனால் கிடைக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஆனால் கிடைக்கும். ரட்சிப்புக்காக நீங்கள் அதிகமான பேர் ஜெபிக்கிறீங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் கவலையே இல்லை பார்த்துக்கோங்க. ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, ஏசப்பா கிருபையினால் ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னா அது யாருக்குமே கவலை இல்லை. வீட்டில் ஒரு நபர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த வீடு எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். சாபங்கள் நீங்கும். சத்துரு உள்ளே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எந்த சாத்தான அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. எந்த ஏவல் பிசாசுகள் பில்லி சூனியங்கள் எதுவுமே என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது. அப்படிப்பட்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஒருவேளை நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ரட்சிப்பு கிடைக்கும். பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் பொழிந்தருளுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை நன்றாக படிக்க கிருபை செய்வார். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிருபை செய்வார். நல்ல ஜாப்பு கிடைக்க கிருபை செய்வார். திருமண காரியங்கள் நடக்க உதவி செய்வார். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க உதவி செய்வார். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். அநேக தாய்மாருடைய முகத்தை ஆலயத்தில் நான் பார்ப்பேன். அவங்ககிட்ட பேசுனா அவங்க எதுக்காக விரும்புவாங்க அப்படின்னா, குடும்பத்திலே பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும், அதுதான் பெரிய கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை சகோதர சகோதரிகளுக்குள்ளே, இல்லை குடும்பத்தில் சமாதானத்தை விரும்புகிறோம், ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதெல்லாம் நடக்கும். இயேசு கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ உங்களுக்கு செய்தியின் தலைப்பாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என் பிதாவுக்கு அடுத்தவைகள். வேதம் சொல்லுகிறது என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனால் நான் தலைப்பாக என் பிதாவுக்கு அடுத்தவைகள் என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றேன். லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இதில் என்ன அப்படின்னா, ஏசப்பா 12 வயதில் பஸ்கா பண்டிகைக்கு போன இடத்துல எருசலேமில் ஏசப்பாவை விட்டுட்டு வந்துட்டாங்க, மரியாளும் யோசேப்பும். அப்போ திருப்பி இவங்க 3 நாட்களாக தேடி போய் தன்னுடைய பிள்ளையை பார்க்கின்றார்கள். அங்கே அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க ஏசப்பா. அப்போ இவங்க கேட்காங்க, ஏப்பா நீ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்ட, கஷ்டப்பட்டு உன்னை தேடணுமே. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்ன அப்படி தேடுனீங்க, ஏன் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு தேடுனீங்க? என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்துக்கு எதுக்காக நான் வந்தேன் அப்படின்னா, பிதாவுக்குரிய காரியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு. பரலோக ராஜ்யத்தில் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க வேண்டும். இதுதான் இயேசப்பாவுடைய மெயின் பாயிண்ட்டே தான்.
இயேசுப்பா அந்த உலகத்துக்கு வந்ததில் இருந்து அவருடைய பேச்சு வார்த்தைகள், அவருடைய இயேசப்பாவுடைய பிரேயர் எல்லாமே எப்படி இருக்குன்னா, வானத்தை பூமியையும் உண்டாக்கின பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே பூலோகத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். இந்த அன்பை பார்த்தீங்களா? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கோம். இதே போல் என்னுடைய சீடர்கள், என்னுடைய ஜனங்கள், மக்கள் இருக்கின்றாங்க. இவங்களும் நம்ம எப்படி ஒன்றா இருக்குமோ அதே போல் இவங்களும் நம்ம கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். நிறைய பேர் இந்த உலகத்தில் பணக்காரங்களோட, ஏழைகளோட, படித்தவர்களோட, படிக்காதவர்களோட, கஷ்டப்பட்டவங்களோட அப்படியா தானே அவங்க கூட்டணி அமைக்காங்க. ஆனால் இயேசுப்பா அப்படி கிடையாது. அவர் எல்லாமே தன்னுடைய பிள்ளைகள். அதனால் தன்னோடு கூட தான் எல்லாரையும் கூட்டணி அமைக்க ஆண்டவர் விரும்புகின்றார், பரலோகத்தோடு இணைப்பதற்கு. விசுவாச பிரமாணம்னு சொல்லுவோம். அந்த பெண்டிகாஸ்ட் அந்த சபைகளில் அது அதிகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆர்சி மதத்திலையும் சிஎஸ்ஐ மதத்திலையும் இது முக்கியமான ஒரு பிரமாணமாக சொல்லப்படுகின்றது ஆலயத்தில். அது தொடக்கம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின. இப்படி தான் அந்த விசுவாச பிரமாணம் ஆரம்பிக்கும் போதே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த, வானத்தையும் பூமியை உண்டாக்கின, அப்படி தான் ஆரம்பம். நான் கர்த்தர் சொல்லி கொடுத்ததே அதான். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை இங்கே கொண்டு சேர்த்துருவார். அதனால தான் சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலையா அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா அவங்க அம்மா அப்பாட்ட. அப்போ பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்குது, அதை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கணும். ஸ்தாபித்து அந்த காரியத்து நிமித்தமாக இந்த மக்களை தன்னோடு சேர்த்து தன்னுடைய ராஜ்யத்தில் வைக்கணும். நரகத்துக்கோ பாதாளத்துக்கோ இவங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் ஏசப்பாவுடைய விருப்பம். ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டாங்க. இந்தியாவை அவர்கள் ஆண்டார்கள். எத்தனை ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. 1947 ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். அவர்கள் நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய காரியங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அவங்க பாஷையை, அந்த ஆங்கிலத்தை நம்ம இந்தியாவில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்னதெல்லாம் அப்படி விட்டுட்டு போனாங்க? நம்ம நடுவில்ன்னு சொல்லுவோம், அவங்க சென்டர்னு சொன்னாங்க. நம்ம இடம்னு சொல்லுவோம், அவங்க பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வான்னு சொல்லுவோம், அவங்க கம்னு சொல்லுவாங்க. நீ போன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க நீ கோன்னு சொல்லுவாங்க. நம்ம வாசல்னு சொல்லுவோம், அவங்க கேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம 1 2 3 4 5ன்னு சொன்னோம், அவங்க 1 2 3 4 5ன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம நண்பர்கள்னு சொல்லுவோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க. நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவங்க ஸ்கூல்னு சொன்னாங்க. நம்ம கல்லூரின்னு சொன்னோம், அவங்க காலேஜுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படியாக நம்ம வீடுன்னு சொன்னோம், அவங்க ஹவுஸுன்னு சொன்னாங்க. நம்ம சந்தோஷம்னு சொன்னோம், அதை அவங்க ஹாப்பின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த இந்தியாவை ஆண்டு அந்த ஆங்கிலேயர்கள் அவங்க ஆங்கிலேய மொழியை இந்த நம்முடைய நாட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், கை கொண்டு இருக்கிறோம். இந்த வரைக்கும் எவ்வளோ பேர் இங்கிலீஷ்லேயே பேசுகிறோம், ஆங்கிலேயத்தில் செய்தி கொடுக்குறவங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் மெசேஜ் கொடுக்குறவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் ஆங்கிலம் பேசுகிறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது தான். அதே போல் ஏசப்பா பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு அவர் நிறைய காரியங்களை இப்படி விட்டுட்டு போயிருக்காரு. என்ன விட்டுட்டு போயிருக்காரு? சமாதானம், விடுதலை. விடுதலைன்னு ஒரு வார்த்தை இருக்கா? யார் சொல்லுவா? நம்ம இந்த உலகத்தில் உள்ளவங்க யாரும் சொல்லலை, ஏசப்பா தான் சொன்னாங்க. உன்னை விடுதலை ஆக்குவேன், உன்னை விடுவிக்கிறேன்,
உன்னை காப்பாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்லாம் சொல்லி இயேசுவா இந்த உலகத்தில் இந்த வேர்டெல்லாம் நமக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. நகை கடைக்கு விளம்பரம் வருகின்றது, பாத்திர கடைகளுக்கு விளம்பரம் வருகின்றது, மருத்துவத்தை பற்றி விளம்பரம் வருகின்றது, இன்னும் ஜவுளி கடைகளை பற்றி விளம்பரம் வருகின்றது, சோப்புகளை விளம்பரம் செய்கிறார்கள், இவையெல்லாம் விளம்பரம் செய்கிறார்கள். இயேசு பரலோக ராஜ்யத்தை நமக்கு விளம்பரப்படுத்தினார். அது எப்படி இருக்கும்? பலவிதமான கற்களால் ஜோடிக்கப்பட்டது. அங்கே துன்பம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே சாபம் இல்லை. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் பேரம்பேத்திலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 7:40 பஸ் வந்துடும். அப்போ எப்போ எழுந்தால் சீக்கிரமாக கிளம்பி போகலாம். அப்போ எங்கள் மருமக சொல்லிக்கிட்டு இருந்தா, பரலோகத்துக்கு போகும் வரைக்கும் தான், திடீர்னு ஏசப்பா வருகை வந்துட்டுனா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்கூலே கிடையாது, நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டியதில்லை, டியூஷன் போக வேண்டியதில்லை, நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, காலையிலே நீங்கள் எழும்ப வேண்டியதில்லை, எப்பவுமே பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரே சிரிப்பு. அப்படியா? அப்போ பரலோகத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், ஆமாம் படிக்கலாம் வேண்டாம்மா, ஒன்றுமே வேண்டாம், அங்கே சட்டமும் கிடையாது, என்ன அங்கே எல்லாமே ஏசப்பா தான், இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு, ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு இடம்தான் பரலோக ராஜ்யம். பிள்ளைங்க அதை கேட்டு சந்தோஷமாக போனாங்க ஸ்கூலுக்கு. இப்போ நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக எங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு. பிதாவுக்கு அடுத்த காரியம் என்று அவர் சொன்னது பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் அவருடைய மூச்சாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இயேசப்பா தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கின்றார், சீமோன். அவருக்கு பேதுரு, அவருக்கு கேபான்லாம் பேர். அவரை பார்த்து, சீமோனை பார்த்து சொல்கிறார், இங்கே தள்ளி கொண்டு போய் கொஞ்சம் ஆழத்தில் வலையை போடு. அப்போ என்ன அப்படின்னா, அங்கே நிறைய மீன் கிடச்சிது. திருப்பி சொல்கிறார், மீன்களை பிடிக்கிற உன்னை மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்போ நீ என்ன செய்யணும்? நீ கரையிலே இருந்து மீன் பிடிக்க முடியாது, ஆழத்துக்கு போகணும். ஆழத்துக்கு போனால் அங்கே நிறைய மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. அதே மாதிரி பேதுரு, சீமோன் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து பார்த்தாருச்சுன்னா வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இன்றைக்கி ஏசப்பா எதில் கவனமாக இருக்காங்க அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறாரு, சீமோனை பார்த்து, நீ மீன்களை பிடித்தாய், இனி முன்னே நான் மனிதர்களை பிடிக்கும்படி ஆக்குவேன். அப்போ நீங்கள் ஆழமாக போக வேண்டும். இன்னும் அநேக மக்களை கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டும். நரகத்தின் வாயிலிருந்து ஜனங்களை மீட்க வேண்டும். பாவத்துக்குள்ளே இருக்கிற மக்களை ஆழத்துக்குள்ளே கிடைக்கின்றார்கள், பாவத்தின் ஆழத்திலே கிடைக்கின்றார்கள், அவர்களை மீட்க வேண்டும். துன்பமாகிய கடலிலே கண்ணீரோடு இருக்கின்றார்கள், நோயினால் வருத்தப்பட்டு கிடைக்கின்றார்கள், அவர்களை மீட்க வேண்டும். நீ மனுஷரை பிடிக்கிறவனா போ அப்படின்னார். அதனால் பேதுரு பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி நம்மகிட்ட ஆண்டவரை தான் கேட்குறார். பிதாவுக்கு அடுத்து அவருடைய செயல் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கணும். நரகத்துக்கு யாரும் போய்விடக்கூடாது. ஏன்னா
அவர் தானே மனிதனை உருவாக்கினார். அதனால் அவர் உள்ள கசியாதான். ஒரு பிள்ளை கஷ்டப்படுறது ஒரு தாய்க்கு கஷ்டமாக இருக்கும்ல, ஒரு தகப்பனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இயேசுவா கஷ்டமாக இருக்காதா? இன்னும் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகளையும் நான் தொழுவத்திலே வந்து சேர்க்க வேண்டும். முதல்ல நீ ஆழத்துக்கு போ, நீ கரையிலே நிற்காத, அதனால மீன் பிடிக்க முடியாது. இப்போ நீ மனிதனை உன்னை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி பேதுருக்கு ஆண்டவர் ஒரு கிருபைகளை கொடுக்கின்றார். அதனால் அவர் வலிமையாக பிரசங்கம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை அவர் மூலமாக பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் கேட்கின்றார். நீங்கள் பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே இருக்க வேண்டியது அல்லவா? நீங்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே இருந்தால் நீங்கள் வலைய ஆழத்தில் போட்டு எப்போ நீங்கள் மிகுதியான மீன்களை பிடிக்க முடியும்? அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் அந்த விலைமதிக்க முடியாத அன்பை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு விவரிப்பீர்கள்? நீங்கள் உலக சிநேகத்திலே இருக்கிறீர்கள், உலக கவலைகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அப்போ ஆத்தும ரட்சிப்பு எப்படி நீங்கள் அடைய முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால் முதல் பாயிண்ட், நீங்கள் ஆழத்துக்கு போனால் நீங்கள் அதுக்குன்னு உள்ள சிந்தனையில் நீங்கள் காணப்பட்டால் அநேக மக்கள் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள். 2வது பாயிண்ட், இந்த தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகள். யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் இயேசுவானவருடைய கவனம் இந்த தொழுவத்தில் இல்லாமல், இந்த சபையில் இல்லாமல், இந்த ஆலயத்தில் இல்லாமல், இந்த ரட்சிப்பின் கூடாரத்துக்கு வராமல், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அநேக மக்கள் வெளியே பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவைகள் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இப்போ ஆடுகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரே கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழாக, சிலுவையின் கொடியின் கீழாக வர வேண்டும். பலவிதமாக ஜனங்கள் சிதறி கிடக்கின்றார்கள், விக்கிரகாராதனையில் இருக்கின்றார்கள், பலவிதமான பாவத்தில் இருக்கின்றார்கள், குடிவெறியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள், கொலைவெறியினாலே. ஆஸ்பத்திரியிலே நேற்று ஒரு பாப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க பையன் டாக்டராக இருக்கான், அந்த ஆஸ்பத்திரியில் வெட்டு குத்து அப்படின்னு சொல்லி அப்படியே கேஸ் இருக்கான். அவன் இவனை வெட்டுனா, இவன் அவனை வெட்டுனா, குத்துனா, எங்கே எப்படி தையல் போட, எப்படி இவனுக்கு இந்த வலியை நீக்க, எப்படி இந்த எலும்புகளை ஜாயின் பண்ண, எப்படி இந்த நரம்புகளை ஒன்று சேர்க்க, எப்படி இந்த பிளட் சர்க்குலேஷன் வர்ற அளவுக்கு இதை வேலை செய்ய அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் என் பையன் டாக்டராக இருக்கான், அவன் திணற தான் செய்கிறான். கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க மம்மிகிட்ட பேசியிருக்கான். ஒரு செகண்டில் அவன் பாட்டுக்கு எங்கேயாவது வெட்டு அங்கே வெட்டு இங்கே வெட்டுன்னு வெட்டி போட்டுருதான். ஆனால் நாங்கள் அதை ஒன்று சேர்க்கும்போது அந்த சரீரத்தை மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. நான் பொடியான நரம்புகள், ஆழங்கள், சதைகள், பிளட்டு சர்க்குலேஷன், அணுக்கள் எல்லாம் இருக்கிறது. எது வேஸ்ட்டாக போகக்கூடாது. அது ஒரு உயிர்லா. கவனமாக நாங்கள் உயிரோடு விளையாடுகின்றோம் என்று அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. அருமையானவர்களே, இந்த கதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த தொழுவத்தில் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், தனிமையாக, அனாதையாக அநேகர் சாத்தானுடைய பிடியில் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு நான் இங்கே சேர்க்க வேண்டும். தொழுவம் என்பது சபையை குறிக்கிறது, தொழுவம் என்பது ஆலயத்தை குறிக்கிறது, தொழுவம் என்பது பரிசுத்தமாக்கப்படும் இடம், ஆறுதலின் இடம், சாபம் நீக்கப்படும் இடம், ஆசீர்வதிக்கப்படும் இடம். தொழுவம் இதுவே இயேசுவின் பாரம். இந்த கவலையில், இந்த பாரத்தில், இந்த வேதனையில் நொந்து போய் இருக்கின்ற இந்த மக்களை இந்த தொழுவத்திலே கொண்டு சேர்த்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், சபையிலே கொண்டு சேர்க்க வேண்டும், ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்பது இயேசுவின் பாரமாக இருக்கின்றது. தொழுவத்திலே சேராத,
அநேக ஆண்டுகள். 17ஆம் வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். பிதா ஏன் என்கிட்ட அன்பாக இருக்காருன்னா, நான் இந்த உலகத்துக்குரியவைகளையே சிந்தித்து அதற்காக நான் போராடவில்லை. நான் பரலோக ராஜ்யத்திலே அநேக பிள்ளைகளை கொண்டு சேர்த்து விட வேண்டும். நான் நரகம் கொடியது, ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப கொடியது, பாதாளம் கொடியது. பாதாளத்தை பார்த்துருக்கேன் 2020 கரெக்டாக ஒரு 6 to 7 இல்லை 5 to 6 அந்த டைமில் விடிய காலத்தில் பாதாளத்தை கண்டேன். அது இருளான பாதை, இருள் நிறைந்த இடம், வெளியே வரவே முடியாது. அதற்கு என் கையினால் உருவாக்கப்பட்ட மக்களை நான் இழக்கக்கூடாது என்கின்றார். அதனால் என் ஜீவனையை கொடுக்குறேன், என் உயிரையே கொடுத்து என் மக்களை காப்பாற்றணும். இதான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் கவனமாக இருக்க வேண்டாமா என்று சொல்லுகின்றார். அடுத்த 3வது பாயிண்ட் நான் சொல்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசப்பா சமாரிய பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி கேட்டாங்க. அவங்க அதுக்கு நிறைய காரணம் சொன்னாங்க, தர்ற மாதிரி இல்லை. சீடர்கள் அவருக்கு உணவு வாங்க வெளியே சென்றிருந்தார்கள். இப்போ உணவு வாங்கிட்டு வந்துட்டாங்க, உணவு கொடுக்காங்க. அப்போ ஆண்டவர் சாப்பிடலை. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது, என் பிதாவினுடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம், அதான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவருக்கு இந்த உணவு தான் முக்கியம் இல்லை. அவர் மந்தை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனாக வந்தார். பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். பிதாவின் சித்தம் என்ன? எதுக்காக இயேசு அனுப்பப்பட்டார்? கவலையோடு இருக்கிற குடும்பத்துக்குள்ளே போய் சமாதானத்தை கட்டளையிடும், படிப்பில்லாத குடும்பத்துக்கு படிப்பு கொடுக்க, வாழ்வில்லாத குடும்பத்துக்கு வாழ வைக்க, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழ, கண்ணீர் மாற, நோய் நீங்க. ஏன்னா இயேசுவோடைய கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் சகல ஜனங்களையும் அவர் குணமாக்கி கொண்டே இருக்கின்றார். நான் அதெல்லாம் வாசிக்கும் போது நினைக்கிறேன், எப்பா இவ்வளோ மக்களும் நோயாக இருந்தாங்க, எங்கே பார்த்தாலும் மக்கள், கூட்டம் கூட்டமாக மக்கள் அவருடைய ட்ரெஸ்ஸத்தை விடுறாங்க, அவர்கிட்ட போய் நெருக்கிறாங்க. அவர் ஒரு இடத்துல சாப்பிட உட்கார்ந்தா கூட நோயாளி கொண்டு வைக்காங்க, ஜெபக்கூட்டம் வச்சா அங்கேயும் நோயாளிகள் தான். ஏன்னா நான் நினைக்கிறேன் ஜிஹெச் மாதிரி ஆஸ்பத்திரி இப்போ கிடையாது போல், பெரிய ஆஸ்பத்திரி இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை போல். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? குறி சொல்லுற ஆவிட்டே போயிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் இருக்குது அப்போஸ்தலர் நடவடிக்கையில். அப்போது என்ன வைத்தியம் பண்ணியிருப்பாங்க? நோயோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதுக்கு தான் பிதா இயேசுவை அனுப்பினார். அதனால் இயேசு சொல்கிறாரு, இதான் எனக்கு போஜனம், என் பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்கிறது தான். இதான் 3வது பாயிண்ட் எடுத்திருக்கேன். யோவான் 4வது அதிகாரம் 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. 32. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. 33. அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ அப்படின்னு நினைக்காங்க. யாராவது கொடுத்துட்டாங்க போல. இல்லை, ஆண்டவருக்கு அப்படிலாம் இல்லை. அவருக்கு பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது தான். அந்த சமாரிய பெண் 6 கணவரோடு வாழுகிறாள், அவளை விடுவிக்க வேண்டும், அவளை எப்படியாவது விடுவிச்சிடணும். இதான் அவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், பிதாவின் சித்தமும் அதுதான். அந்த பெண்ணை ரட்சித்ததுனால அந்த ஊர் மக்களே ரட்சிக்கப்பட்டாங்க. இது நான் 4வது பாயிண்டாக சொல்லியிருக்கேன். முதல் பாயிண்ட் தனிப்பட்ட மனிதனை, சீமோனை ஆழத்தில் கொண்டு போய் நீ ஆழத்துக்குள்ளே வரணும், கிறிஸ்துவோடு நெருங்கி ஐக்கியத்துக்குள்ளே வந்தால் தான் ஏராளமான மனிதர்களை நீ ரட்சிக்க முடியும். 2வது பாயிண்ட்டு, தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் ஜெயிலில் இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஜெயிலெலாம் நிறைஞ்சி வலிதாமா, ஆஸ்பத்திரியில் படுக்க இடம் இல்லையாமா. இப்படிப்பட்ட மக்களை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தொழுவத்தில் இல்லாத ஆடு, இந்த ஆட்டை கொண்டு சபையில் சேர்க்கணும், அதற்காக இயேசு வந்தார். 3வது, அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனமாக இருக்கிறது. அதனால் அந்த சமாரிய பெண்ணை ரட்சித்து 6 கணவனோடு வாழ்ந்தவளை ரட்சித்து அந்த ஊர் மக்களை ரட்சித்தார். 4வது பாயிண்டாக மார்க்கு 1வது அதிகாரம் 32வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சாயங்காலத்தில்
33 பட்டணத்தார் எல்லாரும் வீட்டுக்கு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். 34 பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, சூரியன் மறைய அந்த நேரத்தில் சகல பிணியாளிகள் பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்னால் கூடி வந்துட்டாங்க. பலவிதமான வியாதி உபத்திரவம் எல்லாம் சொஸ்தமாக்குறாரு. அநேக பிசாசுகளை துரத்தி விடுறாரு. இப்படியான இவ்வளோ மக்கள், சகல ஜனங்கள் எல்லா வியாதியில் தான் கிடக்காங்க. எல்லாரையும் குணமாக்கிட்டார். நீ போ, அவ்வளோதான், பாவம் மன்னிக்கப்பட்டது போ சொல்லி சொல்லி டக்கு 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 டக்குன்னு விடுதலை கட்டளிடுறார். சகல பிணியாளிகள் அவரை நெருக்கினார்கள். ஆனால் ஒரு வார்த்தை தான், நீ வீட்டுக்கு போ, அவ்வளோதான், சோமாயிட்டு. அப்படி சொல்லக்கூடிய சக்தி உள்ள தேவன் இயேசுவை பிதா அனுப்பினார். இந்த நோயாளியெல்லாம் நீ குணமாக்கிட்டு வாப்பா. இந்த உலகத்தில் உல்லாசமான ஒரு வாழ்க்கை வாழ இயேசு வரல. இங்கே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வரல. அவர் அதான் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இங்கே இந்த உலகம் அவருக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் எல்லாரையும் குணமாக்கணும், எல்லாரும் பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும், எல்லாரும் சுகமாயிடணும். இதுக்கு தான் இயேசு சொன்னார் அவங்க அம்மா அப்பாட்ட, பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் கவனமாக இருக்க வேண்டாமா. மார்க்கு 1 அதிகாரம் 35 வசனத்தில் இயேசு தனித்து ஜெபம் பண்ண போகிறார். உடனே 36 வசனத்தில் என்ன அப்படின்னா, சீமோன் அவனோடு கூட இருந்த எல்லாரும் தொடர்ந்து பின்னால் போகிறாங்க. 37 வசனத்தில் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு ஏசப்பா சொல்கிற பதிலை வாசிக்கிறேன். மார்க்கு 1:38 அவர்களை நோக்கி அவர், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு புறப்பட்டு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடுங்க அவர் பிரசங்கம் பண்ண போகிறார். அருமையானவர்களே, இதில் என்ன சொல்கிறாரு, தனித்தவர் ஜெபம் பண்ண போகும்போது எல்லாரும் திருப்பியும் வந்துட்டாங்க, அவரை பின்தொடர்ந்து வராங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா 37 வசனத்தில், அடுத்த ஊருக்கு நான் செல்லணும், இன்னும் நிறைய இடங்களுக்கு நான் போக வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. தேவைகள் அங்கும் உண்டு, நேர பங்கீடும் உண்டு, நிறுத்தாதே என்னை என்றீரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. தேவைகள் அங்கும் உண்டு, நேர பங்கீடும் உண்டு, நிறுத்தாதே என்னை என்றீரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். ஒவ்வொரு ஊராக அவர் சுகமாக்கி கொண்டும் பிசாசில் கிடக்கிற மக்களை விடுவித்து கொண்டும் அநேகரை ரட்சித்து கொண்டும் இருக்கிறார். இதுதான் அவருடைய பிதாவின் சித்தத்துக்கு அடுத்தவைகளில் அவர் இருக்க வேண்டிய கவனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இயேசு இருந்தார். அருமையானவர்களே, இந்த தொழுவத்தில் கொண்டு மக்களை சேர்க்கணும், ரட்சிப்புகளை நடத்தணும், நோயை குணமாக்கணும், பேயை விரட்டணும், பேசுதனம் பண்ணுறவங்க மீட்கப்படணும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும். தொடர்ந்து அநேகர் இயேசுவை அறிவிக்கணும், எல்லாரும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இதனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இயேசுவினுடைய காரியமாக இருந்தது. அப்படியே நாமும் அநேகருக்கு இயேசுவை அறிவிப்போம், வெற்றி பெறுவோம், வாழ்வோம். இயேசுவே உமக்கு நன்றி, எங்களோடு பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், இன்னும் அநேகருக்கு உம்மை அறிவிக்க வேண்டும். எங்களை ஆசீர்வதியும். இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவைகளே சந்திங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.